இப்போ சூலூரில் வந்து ஒரு 10 வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சார் இப்போ பாருங்கள், திமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதே அராஜகம் இப்போது விஜய் ஆட்சி காலத்திலும் நடைபெறுகிறது. கடந்த ஆட்சி தோல்வி அடைந்ததுக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு காரணமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, ரெண்டாவது கள்ளசாராய சாவு, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்துக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ரவுடியால் வருது, போதைப் பொருள் பழக்கம் ஒரு ரவுடியால் வருதுன்னா போட்டு தள்ளுவாங்க. குழந்தை இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது ஏன் விஜய் போல அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சார் முதலமைச்சர் போய் தான் தீரணும்னு அவசியம் இல்லை. திறமையானவர், வன்னி அரசு திறமையானவர், விஷயங்களை ஊர்ந்து கணிக்கக்கூடியவர், எல்லா விஷயத்தையும் ட்ராக் அதெல்லாம் தான் மாற்ற. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகேஷ் சார். சார், இப்போது திமுக மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட காரணத்தால் தான் அந்த ஆட்சியை கவிழ்ந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்லாம் முன்வைக்கப்பட்டு தான் அந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்த விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. அதுதான் இது. இப்போ சூலூரில் வந்து ஒரு 10 வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சார் இப்போ பாருங்கள், திமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதே அராஜகம் இப்போது விஜய் ஆட்சி காலத்திலும் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு 2-3 பார்வை இருக்குது. ஒன்று, பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு வாக்குறுதிகள்லாம் கொடுத்து தான் அந்த அரசாங்கம் வந்திருக்கு. அதாவது தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க, மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு தான் வாக்குகள் போட்டிருக்காங்க. கடந்த ஆட்சி திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நலத்திட்டங்கள் நிறைவேற்றினாங்க, பாதி நிறைவேற்றலை அப்படிங்கிற புகார் அல்ல. அதனால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. விலைவாசி ஏற்றம் சரி, கொஞ்சம் மாநில அரசு கொஞ்சம் மத்திய அரசு காரணம், பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே இருக்குது. ஆனால் கடந்த ஆட்சி தோல்வி அடைந்ததுக்கு வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு காரணமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, ரெண்டாவது கள்ளசாராய சாவு, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல், பாலியல் பலாத்காரம் போன்றவை இதெல்லாம் தான் இஷ்யூவாக எடுத்திருக்காங்க. கடந்த முறை ஆட்சியில் இருந்த கட்சி தோல்வி அடைந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம். சரி, அதுதான் காரணமான காலங்காலமாக இருக்குன்னா இருக்குது, அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ப இருக்குது, நம்ம வந்து பெருசாக சொல்லலை. ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த ஆட்சி காலத்தில் என்ன பிரச்சனைனா, செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்துக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ரவுடியால் வருது, போதைப் பொருள் பழக்கம் ஒரு ரவுடியால் வருதுன்னா போட்டு தள்ளுவாங்க. அதாவது சொல்லுவாங்க சார். அதாவது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில், அதாவது குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போலீஸ்காரர்கள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, சுதந்திரம் கொடுக்கும். ஆமாம், சுதந்திரமாக. திமுக ஆட்சி காலத்தில் மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதான் விஷயமே. திமுகவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா, சம்பவம் நடக்கும், நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸார், நடவடிக்கை மேலிடத்திலேருந்து ஒரு அழுத்தம் வரும். 2 உதாரணம் சொல்கிறேன். வேலூரில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த திமுக ஆட்சி உருவானது என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு அரசியல்வாதியின் குறுக்கீடு இருக்கிறது, ஒரு நடவடிக்கை ஒரு ஆள் மேலே நடவடிக்கை எடுத்தார். இது வந்து மெயில் எழுதிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. என்ன காரணம்னா, அந்த சம்பவத்தில் தொடர்பான அதிகாரி ஓரளவு நேர்மையாக செயல்பட்டு முயன்ற போது அரசியல் அழுத்தம் காரணமாக இதுதான் பிரச்சனை திமுகவுக்கு. இன்னொரு தகவல் சொல்கிறேன். பெண் காவலுக்கு சீண்டல் நடந்தது, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த பெண் போலீஸார் வந்து மேலிடத்தில் புகார் சொல்லும்போது, வேண்டாமா கண்டுக்காத, முக்கியமான நிகழ்ச்சி, யாரோ கலந்துக்கிட்டு, யாரே முதலமைச்சரோட பங்கேற்ற நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதில் துணை முதலமைச்சர் ஏதோ அவங்க கலந்துக்கிட்டது சீண்டினவர் வந்து சம்மந்தப்பட்ட கட்சியை சேர்ந்தவர், ஆளும் கட்சியை சேர்ந்தவர், அதனால் கண்டுக்காம விட்டுருங்க, அதோட ஃபைல் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான அணுகுமுறை இது. ஸோ ஒரு நியாயம் கிடைப்பதற்கு, நீதி கிடைப்பதற்கு தடை சென்ற ஆட்சியில் இருந்தது. இது மாதிரி அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்ததில்லை.
அது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, ஊழல் லஞ்சமாக பிரச்சனை, யார் ஆண்டாலும், யார் எம்எல்ஏ, மாவட்ட செயலர், அதிகாரி, அவருக்கு பவர் கிடையாது. ஜெயலலிதா தான் பவர். நினச்சா ஒரு ஆளை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி முடிவெடுக்கிற அந்த மாதிரி துணிவாக இருந்தாங்க. இதுதான் பிரச்சனை. கருணாநிதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இருந்த பாதகம் என்னன்னா இதுதான். நலத்திட்டங்கள் நிறைவேற்றலைங்கிறதோ, நிறைவேற்றினாங்கன்னோ, பாதி நிறைவேற்றினாங்க, இதெல்லாம் நிறைவேற்றலை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லா அரசாங்கமும் இயல்பாக தங்களால் இயன்றால் இதை செய்வாங்க, இல்லைன்னா இல்லைன்றது மக்கள் யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியதை தடுக்கிற சக்தியாக ஆளும் தரப்பினர் இருந்தாங்கன்றதுக்காக இன்று வரையில் வேங்கவேல் பிரச்சனை தீர்க்கப்படலை. யார் குற்றவாளி உண்மையான கண்டுபிடிக்க முடியல. அண்ணாநகர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரம், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அதுக்கு ஓரளவு வந்துச்சு, தீர்ப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஏராளமான கள்ளச்சாரம், கரூர், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவங்களுக்கு, மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சார சம்பவம், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுவரையில் தெரியல. இப்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எல்லாமே என்னென்னா ஒரு ஆட்சி மாற்றம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. விஜய் பல்வேறு விஷயங்களை வந்து நேரடியாக செயல்படுவார். உண்மையாக பார்த்தீங்கன்னா அனிதா மரணத்தை போது நேராக போயிட்டு அனிதாவை பார்த்தாரு. அப்புறம் அஜித் மரணம் ஏற்பட்டது, அஜித் வீட்டுக்கு நேராக போய் ஆறுதல் தெரிவித்தார். இதெல்லாம் சொல்லும்போது ஏன் ஸ்டாலின் போல அப்படின்னு ஒரு கேள்வியும் முன்வைத்தார். அது இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கேள்வி. ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது குழந்தை இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது ஏன் விஜய் போல அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார். முதலமைச்சர் போய் தான் தீரணும்னு அவசியம் இல்லை. விஜய் வாதத்துக்காக சொல்லுவாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஜெயலலிதா அம்மா எல்லாத்துக்கும் போக மாட்டாங்க, ஆனால் நடவடிக்கை நிச்சயம். அந்த அம்மாவோட கவனத்துக்கு போயிடுச்சுன்னா தீர்வு நிச்சயம்னு உறுதியாக இருந்தாங்க நம்ம. அதனால தான் அந்த அம்மாவுக்கு மக்கள் வெற்றிக்கனை ஈட்டி தந்தார்கள். சரி, இந்த அம்மா நம்பினா நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி கவனத்துக்கு போகணும். அது ஒரு சிக்கல். இவங்க கவனத்துக்கு போனாலும் இந்த பிரச்சனை. இப்போது விஜய் அந்த கோயம்புத்தூர், சூலூருக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சம்மந்தப்பட்டவரோட ஃபோனில் பேசினாங்க, அதெல்லாம் சரி, வரவேற்கத்தக்கது. ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போக்சோ சட்டத்தின் கீழே இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மோகன்ராஜ், 2 பேரையும் உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும். பெற்று தந்தால் ஒரு நிம்மதி இருக்கும். ஆஹா, நடவடிக்கை எடுக்குதுன்னு மக்கள் பாதுகாப்போடு இருப்பாங்க. இதில் இன்னொரு தகவல், அது உறுதியாக தெரியல நமக்கு. அது சம்மந்தப்பட்ட குடும்பத்தினரே, அந்த குழந்தையோட அம்மாவே சம்மந்தப்பட்ட உண்மை தெரியாது. எதுவாக இருந்தாலும் அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார், அது வந்து வழக்கம் பொழுது டிவிக்கே வந்து அவங்களோட ரீல்ஸ் ஆட்கள் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை போடுறாங்க. அது போன்ற விஷயத்தை செஞ்சால் விஜய் முதலமைச்சருடைய கட்சியினை செய்துதான் கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும். இதில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும். இதே பிரச்சனை வேற ஒரு டைமென்ஷனில் சில குற்ற சம்பவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுக்காமல் இருங்க, சரிப்படுத்திக்கலாம் என்ற நிலை கடந்த ஆட்சியில் இருந்தது. மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதுதான் தோல்வியில் அவங்க கொண்டு போய் நிறுத்தியது. இதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அவலத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும், சரியான தீர்ப்பு வழங்கப்படும். அப்போ தான் இந்த மாநிலத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னு மக்களுக்கு வரும். பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சா தான் நீங்கள் இருக்க முடியும். அதாவது நீங்கன்னா முதலமைச்சர் சொல்கிறேன். இது விஷயத்தில் முதலமைச்சர் கவனமாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் வேறு, விலைவாசி கட்டுப்பாடு, ஏற்றத்தாழ்வு, மற்றதெல்லாம் அடுத்த விஷயம். மக்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்கள், இந்த மாதிரி வீக்கர் செக்ஷன் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது என்ற நினைப்பு இருந்தாலே போகும். அதுக்கான முயற்சிகளில் இந்த அரசாங்க ஈடுபட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கோம். சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது விசிகாக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா பல பழைய கட்சிக்காரர்கள்லாம் விலகிட்டே இருக்காங்க. இப்போ பனையூர் பாபு 2001 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். 2026 அவருக்கு திருப்பி சீட்டு தரப்படவில்லை. அவர் தான் அவங்களோட தொலைக்காட்சி அவர் தான் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு இருந்தார். இப்போ அவர் கட்சி விட்டு வெளியே வந்திருக்கார். இப்போ பலரும் வந்து இப்போது MS பாலாஜி, ஆனூர் ஷாநவாஸ் இவங்கெல்லாம் கூட விலகி திமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமாவளவன் வந்து மாற்றி பேசுகிறார், ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாருன்னு குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஆளுநர் ஷாநவாஸுக்கும் SS பாலாஜிக்கும் தேர்தலில் டிக்கெட் கொடுக்கல, பனையூர் பாபுக்கும் அதே கதி தான்.
இந்த காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்புகள் எழுப்புகிறார்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தெளிவான நிலை. எஸ், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காக உழைக்கிற இந்த கட்சி ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் கைப்பற்ற வேண்டும் என்பது நமது கொள்கை. நீண்ட நாள் சொல்லி ஒரு உறுதிப்பாட்டோட திருமாவளவன் பேசினால் நல்லது. முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்து ஒரு அந்த அவருடைய இயக்கத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராகிவிட்டார். திறமையானவர், வன்னி அரசு திறமையானவர், விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர், எல்லா விஷயத்தையும் ட்ராக் வச்சு பார்க்குறவர், விஷயத்தை தொடர்ச்சி அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. வள்ளி அரசனோட திறமையிலே எனக்கு நம்பிக்கை, மிகுந்த நம்பிக்கை உண்டு. அப்போ சரியான ஆளை கொண்டு போய் வச்சுருக்கோம், அமைச்சரவைக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். அவர் இருக்கார், நல்லா செயல்படுவார், அவருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ விட இன்னும் போர்ட்ஃபோலியோ வேணும், நல்ல முக்கியமான போர்ட்ஃபோலியோ இலாக்காது வேண்டும் என்கிற அளவுக்கு போகணுமே தவிர இன்னமும் அவருக்கு மற்றவர்கள் சொல்லுகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பதில் சொல்லாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீர்கள் தெரியும். அதை செய்யணும். திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் கவுண்டருக்கு பதில் சொல்ல நாளைக்கு இன்னும் தெரியும். இதே கதி, இதே நிலைப்பாடு வேறு ஒரு கோணத்தில் அதிமுகவிலும் வந்திருக்கு, திமுகவிலையும் இருக்குது. அதிமுகவில் வேணுகோபால் கட்சி விட்டு விலகிறார், செம்மலை கட்சி விட்டு விலகிறார். இந்த மாதிரி பல பேர் முக்கியமான பிரமுகர்கள்லாம் கட்சி விலகிறார். தலைமை அதுக்கு பதில் சொல்ல அவங்க எந்த பதிலும் சொல்ல. அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எதுக்கும் பதில் சொல்லலை. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்கிறது, மற்றதோடு அமிக்கபிளாக போடுறது. காரணம், நாளை நிலை என்னோட மாறுறான். ஸோ அதனால் அமைதியாக பதில் சொல்லாமல் இருப்போம். அவங்க தானாக நம்ம பக்கம் வருவாங்க, நம்ம அதுக்கான காய்களை நகர்த்தலாம். தெளிவாக இருப்பாது. திமுகவிலையும் அதே தான். திமுகவுக்கு தலைமைக்கு எதிராக இல்லை, அவங்க வீழ்ச்சிக்கு காரணம் என்னென்ன காரணங்கள்னு சொல்லி பல பேர் விளங்குவது, ஒதுக்குவது போன்ற வருத்தம், மனக்கவலை எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கும் திமுக தலைமை உள்கட்சி உள்கட்சி ஆய்வு, அது ஆத்ம பரிசோதனை சொல்லுவாங்கள்ல, பரிசோதனை, தங்கள் சுய பரிசோதனையில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அணுகுமுறை அதுவாக இருக்குது. இக்னோர் பண்ணுகிற அணுகுமுறை அதிமுக இருக்குது. திருமாவளவன் அவர்கள் இந்த 2 முறையில் ஏதாவது ஒரு அணுகுமுறையை கையாளணும். ஸோ பனையூர் பாபுவோ ஆளூர் ஷானவாஸோ அல்ல XYZ யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அவங்க திமுக பக்கம் போனால் பற்றியா நான் திமுகவுக்கு போயிடுவாங்க, அதனால தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல, கட்சியை 2ஆக உடைப்பாங்க, அதனால கொடுக்கல, விசுவாசமாக இருக்கிறவங்க கொள்கைக்கு. ஆனால் அவங்க சீட் தரலான்னு பொறுப்பு முதன்மை செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்களே சார் 2 பேருக்கும், பாலாஜிக்கும் சரி. எஸ், ஆமாம், இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாங்க ஏதோ சொல்லலாம். அதிகார பகிர்வில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு நமது இயக்கம் அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கொள்கை இருந்தது. அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, திருமாவளவன் பலமுறை சொல்லியிருக்காரு. நாங்கள் அந்த கொள்கை பாட்டை அடிப்படையில் தான் இருக்கோம். நானாக பதவி ஏற்றுட்டேன், எனக்கா பதவி கேட்டது அப்படி சொல்லியிருக்கலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணலாமா. அது ஏன் இந்த மாதிரி சொதப்புறாரு, பயப்பட்டு நர்வஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். நர்வஸ் ஆகிட்டார் அவரும். என்ன அந்த நர்வஸ்னஸ் காரணம் ஒருவேளை திமுகவிலிருந்து ஏற்பட்ட அழுத்தமோ, அரசியல்னு வந்துட்டால் எல்லா பழி பாவத்தையும் ஏற்றுக்கணும். பெரியார் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போது லஜ்ஜை இல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், நாம் அதுக்கு துணிவு இருக்குது. அதே திருமாவளவன் அதில் டைலமாவில் இருக்கிறாரோ அப்படின்னு பார்க்குறேன். சார் இன்னொரு விஷயம், உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்தி கூட்டணி பல்வேறு பகுதிகளில் தோல்விக்கு காரணம் நாங்கள் பாஜக தான் காரணம் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தான் தெரியுது காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம்ன்ட்டு. அவங்க தான் உள்ளடி வேலை போடலாம் விஷயம் செஞ்சு எங்களை அந்த இந்தி கூட்டணி தோல்விக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை முன்வழிந்திருக்கிறாரு. அதுக்கு மாணிக் தாக்கூர் எதிர்வினையை தெரிவித்திருக்கிறார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் ஒரு 22-23 வருஷம் கூட்டணியில் இருந்தவர்கள் ஒரு கூட்டணி மாறின உடனே இப்படி ஒரு எதிர்வினையை தெரிவிப்பதற்கு என்ன காரணம் பார்க்குறேன்? உதயநிதி சொல்வதில் ஒரு சின்ன தவறு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி கடைசியாக தான் உறுதி செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் பேசி சிபிஐ உட்பட உங்களுக்கு 5 சீட்டு தான் சொல்லியாச்சு. திடீர்னு வந்த தேமுதிகவுக்கும் அள்ளி கொடுத்தாச்சு, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியாக வந்தது காங்கிரஸ். வருமா இல்லையான்னு தெரியாது. திமுக தலைமைக்கு காங்கிரஸ் நமது கூட்டணியில் தொடருமா அல்லது தாவேகா போகுமா என்கிற விவகாரத்தோடையே, என்கிற நிலைப்பாட்டோட ஊசலாட்டத்தோட தேர்தலுக்கு முன்பு பல காலம் இருந்தார்கள். எப்போ கிரீஷ் சோடங்க சொன்னாரோ, திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில்
117 இடங்கள் போட்டியிடுதுன்னு சொன்னாரோ அப்போலேருந்தே உஷாராயிருக்கணும். உஷாராகணும்னு ஆயிருப்பாங்க. ஆனால் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி பேசுகிறது காரணம் திமுக காங்கிரஸ் உரசலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அப்போ தான் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அண்ணா திமுக அலைன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் வேறு ஏதேனும் அரசியல் முடிவுகளை மேற்கொள்ளலாம். இது புதுசு கிடையாது. கலைஞர் கருணாநிதி காலத்தில் கூடா நட்புன்னு சொன்னாங்க. ஆனால் அதே கட்சியோட கூட்டணி வைத்து கொள்கை கூட்டணி வேறு பிரகடனம் சொன்னாங்க. என்ன கொள்கை கூட்டணின்னு எனக்கு தெரியல. தேசிய கட்சியான காங்கிரஸுக்கும் மாநில கட்சியான திமுகவுக்கும் என்ன கொள்கை கூட்டணி இருக்க முடியும்? இவங்க சொல்கிற எல்லாத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆக தேர்தலுக்கான ஏற்பாடு, தேர்தலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும். 2 பேருக்கும் காமன் எதிரி பிஜேபி. இப்போ திமுகவும் எதிரியாக போனதில்லை. ஏன்னா இவங்களுக்கு சௌகரியமான ஒரு தாவேக்கா சௌகரியமான கூட்டணி முன்னாடியே அமைஞ்சிருக்கணும். ராகுல் காந்தி விருப்பத்துக்கு எதிராக பல பேர் செயல்பட்டதன் மூலம், பல தலைவர்கள் செயல்பட்டது மூலம் திமுக கூட்டணியில் நீடித்தது. இப்போ தோல்வியது. மாணிக்கம் தாக்கூர் சொல்வது, மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கார். உதயநிதி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது நல்லது என்கிற கருத்துப்பட மாணிக்கம் தாக்கூர், ராஜேஷ்குமார், இன்னும் பல தலைவர்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருந்த தலைவர், மூத்த தலைவர்களே இப்படி சொல்லியிருக்காங்க. அதில் ராஜேஷ்குமார் இப்போ மந்திரி ஆகிட்டார். மாணிக்கம் தாக்கூர் நாளைக்கு என்ன தெரியாது. ஆனால் அவங்க நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்காங்க. இதுமாதிரி திமுகவோட போய் பிரயோஜனம் இல்லை, அவங்கள நம்மளை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு இது இருக்குது. பல மாநிலங்களில் ஆம் ஆத்மியோட உறவு இல்லை. டெல்லியிலும் பஞ்சாபிலும் திரிணாமுல் காங்கிரஸோடு அவர்களுக்கு உறவு இல்லை. மேற்கு வங்கத்தில் தேஜஸ்வியினுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடு பீகாரில் அவங்களுக்கு உறவு சரியில்லை. மற்ற உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இல்லை. முலாயம் சிங்கோட பெரிய அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓரளவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவசேனாவில் ஓரளவு இருக்குது, அவ்வளோதான், பெரிய அளவு இல்லை. அப்போ எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கு அவங்க மாநில கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தால் தமிழ்நாடும் எந்த நேரத்திலும் பிச்சுக்கும்னு தெரிஞ்சு அதுக்கான காய்கறி இது காங்கிரஸுக்கு நல்லது. ஆனால் உதயநிதி சொல்கிறது இன்னும் புதுசாக நடந்த மாதிரி சொல்கிறாரு. காரணம் தேர்தலுக்கு முன்பே நடந்திருக்கணும், இப்போ நடந்திருக்கு, அவ்வளோதான். சார், இப்போது எல்லா கட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு சுய பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க, தோல்விக்கு என்ன காரணம்ட்டு. இன்னும் 23 தொகுதியில் காங்கிரஸ் கூட ஒரு குழு அமைத்து சுய பரிசோதனை முறையை மேற்கொண்டு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஏன் 27 தொகுதி வாங்கினோம், 28 தொகுதி வாங்கினோம், 23 தொகுதியில் ஏன் தோல்வி அடைந்தோன்னு. பட் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாமையே இருக்காங்க. ஏன் இது ஒரு மெத்தன போக்காக இருக்காங்க? குறிப்பாக பாஜக ஒரு தேசிய கட்சி, அவங்க ஒரு மெத்தன போக்காகவே இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நான் இந்த விளக்கணும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ் இசை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்றாங்க, வானதியை விளக்கணுன்றாங்க, எல்முருகனை விளக்கணும். இதுக்கு தான் சண்டை போயிட்டுருக்கே தவிர சுய பரிசோதனை முறை பாஜக இன்னும் செய்யவே இல்லை. 2 கட்சிகள் மட்டும்தான், மற்ற கட்சிகள் செய்கிறதோ இல்லையோ, இந்த 2 கட்சிகள் தான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் செய்யலன்னு தெரியல. என்னன்னா பாஜகவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அண்ணாமலை கட்சியை கட்டமைத்தார். தனியாக நின்று ஒரு கணிசமான இடங்களை பெற்றுக்கூடிய அளவுக்கு எந்த கழகங்களும் சாராமல் தனியாக இருந்து கட்சியை நடத்தி காமிச்சார். ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக செயல்படுத்திக்காரு. அவர் மாற்றிட்டு அதிமுக உற வச்சுக்கிட்டாங்க. இப்போது அவங்க நிலைமை புரிஞ்சு கட்சியின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலை மீண்டும் தலைவராக வேண்டும் என்று சொன்ன காலம். ஏன் அவங்க முடிவெடுக்காமல் இருக்காங்க? அதுதான் பெரிய குழப்பம் அந்த இதில். ஒருவேளை அவர்கள் மேற்கு வங்கத்தில் கிடச்சி போச்சியா கிடைக்க முடியாது, அங்கே ஆட்சிக்கே வந்துட்டோம், வலிமையான எதிர்கட்சியாக தான் இருப்போம்னு எதிர்பார்த்தோம், ஆட்சிக்கே வந்துட்டோம். ஸோ நமக்கு நார்த்து ஃபுல்லாக காவி வந்தாச்சு, சவுத்தில் காங்கிரஸ் வந்திருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு ரீடிங் இருக்குது. அதுக்காக சொல்ல, நார்த்தெல்லாம் பிஜேபி, சவுத்தெல்லாம் காங்கிரஸ், தெலுங்கானாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமையிலான கூட்டணி அமைச்சரவை கேரளத்தில் அமைந்தது குறித்து இன்று வரை பாஜக ஒரு கருத்து சொல்லலை. அந்த அமைச்சரவை பதவியேற்பில் காங்கிரஸ் கட்சி பாஜகவை சேர்ந்த ராஜீவ் சந்திரசேகர் போயிருக்கார், கலந்து கொண்டிருக்கார். தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆச்சு. அடுத்து தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தேசிய கொடி பொறித்த காரில் பயணம் செய்கிறார். அதாவது அமைச்சராகிவிட்டார். அப்போது காங்கிரஸ் சவுத் எல்லாம் வந்துடுச்சு, நார்த்தெல்லாம் நம்ம பக்கம். சரி, இது திமுக அதிமுக எப்படி நெருங்கி வந்ததோ தேர்தலை ஒட்டி, பாஜகவும் காங்கிரஸும் ஒரு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோன்னு தோணுது. தட் இஸ் ஹவ் ஐ ரீட். சூழலை பார்க்கும்போது அப்படி ஒரு பார்வையை நான் முன் வைக்கிறேன்.
வெஸ்ட் பெங்கால் எனக்கு கிடைச்சாது, காங்கிரஸ் ஒன்றும் கிடைக்காது, கம்யூனிஸ்ட் கிடைக்க போதில்ல. திரிணாமுலா நான் பார்த்துட்டேன், நான் தான் வந்துட்டேன். இப்போ நான் நார்த்தில் பெரும்பாலான இடங்களில் இருக்கேன், சவுத்தில் பெரும்பாலான இடங்கள் இருக்குது. இந்த எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக நான் புரிந்து கொடுக்கிறேன். சார், நீங்கள் பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை யூஎஸ் போயிருந்தார், திடீர்னு வரேன்னு சொன்னார், வரல, போஸ்ட்பான் பண்ணிட்டார் மீட்டிங்கை, மோடியோட வந்து ஒரு பர்சனல் மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலை திடீர்னு நேற்று வந்து அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க செய்தி பரவலாக பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே போன வருஷம் ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னாங்க, திடீர்னு இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையில் வெறும் பொருளை மட்டுமா சார்? ரொம்ப நாளாகவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதை பற்றி ரொம்ப நாளாகவே பேச்சு அடிபட்டது. இன்று வரையில் அவர் முடிவெடுப்பார்னு தெரியல. நான் அறிந்த வரையில் அவர் தனி கட்சி தொடங்குவாரா என்று தெரியவில்லை. ஒரு இஸ் வெயிட்டிங் ஃபார் சன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் தனக்கு முழு கட்சியினோட கட்டுப்பாடு தன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு எதிர்பார்க்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னை ஃப்ரீயாக விட்டுருக்கேன், தமிழ்நாட்டில் பாஜக வரணும் அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன், இதில் சும்மா தலையீடு வைக்க பண்ண, நீங்கள் தலையிடாதுங்க என்று ஒரு கண்டிஷன் பேரில் அவர் வருவார். எப்படி காமராஜர் தேசிய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தார், தமிழ்நாட்டுக்கு என்ன காங்கிரஸ் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். அவர் இருக்கும்போது இந்திய ஏற்கலை, காங்கிரஸ் கட்சி இந்தி மொழியை ஏற்றாலும் கூட அது ஒரு சூழல். அது மாதிரி சில மாறுபட்ட நிலைப்பாடுகள் அவர் பூடகமாக எடுக்கிறது, ஒரு சட்டிலாக எடுக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த மாதிரி நிலைப்பாடு அண்ணாமலை எடுப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சி தொடங்குவாரான்றது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சும் அவர் கட்சி தொடங்குவாரான்னு கேட்கலாம். அப்படி தான் ஒரு 6 மாதத்துக்கு இப்படி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ ஒரு தனி கட்சி தொடங்குவார் என்று தோன்றவில்லை. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை இருந்தால் தனியாக போவாரே தவிர கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு தெரியாது, வேறு ஏதாவது பணியில் இடுவார். நான் அண்ணாமலை பற்றி தெரியும்னாலே ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை அணுகிய போதும் அவருடைய மனத்தை ஓரளவு புரிந்து கொண்டேன். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சி பாஜக தமிழக தலைமை மீது ஒரு மாற்றம் வரும் என்பது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.